அனைவருக்கும் வணக்கம். சிந்தித்து செயல்படுறதோட மற்றவர்களை வழிநடத்தும் திறமையும் கொண்ட உங்களுக்கு ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கணும்னு சொன்னால் போதும்னு ஆயிரும். உங்களுக்கு 2 மனசு கொண்டவங்க நீங்கள். உங்களால் எளிதில் ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு நடப்பு 2026ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதம் குறிப்பிடத்தக்க கிரகநிலை மாற்றங்களை சந்திக்குது. குறிப்பாக ஏப்ரல் 2ஆம் நாள் நிகழும் செவ்வாய் பயிற்சி, ஏப்ரல் 14ஆம் நாள் நிகழும் சூரியன் பயிற்சி போன்றவை குறிப்பிடத்தக்க திருப்பங்களை நம் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது. அந்த வரிசையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகுது, தொழில், வியாபாரம், வருமானம், குடும்பம் ரீதியாக குழந்தைகளுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியும், வருமானம் அதிகரிக்க என்ன செய்யணும்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாருன்னு சொல்லியும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் தலைமை பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் நடுப்பகுதியில் நிகழும் சூரியன் பயிற்சி கடகராசி கொண்டவர்களின் ஆளுமை பண்பை மேம்படுத்த போகுது. இரும்பு, தங்கம், வெள்ளி தொடர்பான தொழில் செய்து வரும் நபர்களுக்கு சாதகமான ஒரு காலமாகவும் இது அமையப்போகுதுன்னு சொல்லி நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. உங்கள் வருமானத்தை பல மடங்காக அதிகரிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. நம்பிக்கையோடு இருங்க. மேலும் வேலை மாற்றம் குறித்து நீங்கள் சிந்திக்கலாம். தொழில் சில சவால்களை சந்தித்தாலும் கூட அதை சமாளிக்கும் திறனும் உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகி இருக்கு. மேலும் தொழில் மற்றும் உத்தியோகத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ஜீவனஸ்தானாதிபதியான செவ்வாய் 10ஆம் அதிபதி ஏப்ரல் 2ஆம் தேதி பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கு சென்று சனியோட இணைகிறதால மாதத்தின் முதல் பாதியில் அலுவலக பணிகளுக்காக நீங்கள் அதிகமான பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கும். நீங்கள் செய்யும் வேலைகளில் ஒருவித மந்தத்தன்மையை நீங்கள் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடன் கொள்கை ரீதியான வேறுபாடுகள் அல்லது சிறு மனக்கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் 14 அன்று 10ஆம் வீட்டில் சூரியன் உச்சம் பெறுவது, திக்பலம் அடைகிறது உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரமாக அமையுது. உங்கள் தொழில் வாழ்க்கையில் மிக உயர்ந்த சிகரங்களை தொடுவதற்கான நேரம் இது. நீங்கள் நீண்ட நாட்களாக ஆவலோடு காத்திருந்த பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் நீங்கள் விரும்பியபடியே கிடைக்கும். அரசு ஊழியர்கள் அல்லது அரசியல்வாதிகள் இணையற்ற அதிகாரத்தை பெறுவாங்க. அலுவலகத்தில் உங்கள் வார்த்தைக்கு முழுமையான மதிப்பு இருக்கும். உங்கள் இயல்பான தலைமை பண்பை அனைவரும் பாராட்டுவாங்க. வியாபாரம், சுயதொழில் பற்றி கேட்டிங்க அப்படின்னா உங்கள் வியாபார ஸ்தானாதிபதியான சனி 7ஆம் அதிபதி செவ்வாயோட 9ஆம் வீட்டில் இணைஞ்சிருக்காரு. மாதத்தின் முதல் பாதியில் வியாபார கூட்டாளிகளுடன் சிறு எரிச்சல்கள் அல்லது காரிய தாமதங்களை நீங்கள் சந்திக்க நேரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆவணங்களை முழுமையாக படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு கட்டாயமாக கையெழுத்து போடணும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கிறவங்க தளவாட போக்குவரத்து தாமதங்களை சந்திக்கலாம். இருந்தாலும் ஏப்ரல் 19 அன்று லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் 11ஆம் அதிபதி தனது சொந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதோட உங்கள் வியாபாரத்தின் ஒட்டுமொத்த போக்கும் வியக்கத்தக்க அளவில் மாறப்போகுது. சந்தையில் உங்கள் நிறுவனத்தின் நல்ல பேர் உயரும். ஆடம்பர பொருட்கள், ரியல் எஸ்டேட், கலைப்பொருட்கள் மற்றும் வாகனத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பாதி எதிர்பாராத மாபெரும் லாபத்தை தரப்போகுது. வாடிக்கையாளர்களோட உங்களோட உறவு அழகாக வலுப்பெறப்போகுது. மேலும் பொருளாதாரம் மற்றும் செல்வத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக இந்த மாதத்தின் பிற்பாதி மிக அற்புதமான முடிவுகளை வழங்க போகுது உங்களுக்கு. தனஸ்தான அதிபதியான சூரியன் 2ஆம் அதிபதி உத்தியோகஸ்தானமான 10ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதால் உங்கள் தொழில் திறமை மற்றும் கடின உழைப்பின் மூலமாக அபரிமிதமான செல்வத்தை நீங்கள் ஈட்ட போகிறீங்க. மேலும் ஏப்ரல் 19 அன்று 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் தனது சொந்த வீடான 11ஆம் வீட்டில் நம்ப முடியாத அளவு பலம் பெறுவது, சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் விற்பனை மூலமாக அழகான லாபத்தை தரப்போகிறாங்க. உங்கள் கனவு இல்லம் அல்லது காரை வாங்குவதற்கு இதுவே சரியான அண்டவெளி காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 8ஆம் வீட்டில் ராகு இருந்தாலும் சுக்கிரனின் அபாரமான பலத்தால் பழைய கடன்கள் அனைத்தும் வசூலாகி உங்கள் பொருளாதார தடைகள் அனைத்தும் முற்றிலுமாக நீங்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் 8ஆம் வீட்டில் கும்பம் ராகுவும் 12ஆம் வீட்டில் மிதுனம் குருவும் சஞ்சரிக்கிறதால உங்கள் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டுறது அறவே கூடாது. திடீர் காய்ச்சல் அல்லது சிறிய நோய் தொற்றுகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். ஏப்ரல் 2 முதல் 9ஆம் வீட்டில் ஏற்படும் சனி செவ்வாய் சேர்க்கையால் தொடைகள், இடுப்பு அல்லது முழங்கால்களில் வலி வரலாம். நீண்ட தூர பயணங்கள் கடுமையான உடல் சோர்வை ஏற்படுத்தும்.
ஏப்ரல் 14க்கு பிறகு சூரியன் அபார பலம் பெறுவதால் உங்களின் நோய் எதிர்ப்பு சக்தி மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இருந்தாலும் சூரியனின் உஷ்ணத்தன்மையால் பித்தம், லேசான தலைவலி அல்லது கண் எரிச்சல் வரலாம். நிறைய தண்ணீர் குடித்து உடலை நீரேற்றமாக வச்சிருக்கிறது நல்லது. மேலும் குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை கலவையான பலன்களை கொடுக்க போகுது. உங்கள் வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் கேது இருக்கிறதால மாத தொடக்கத்தில் உங்கள் பேச்சில் கொஞ்சம் கடுமை இருக்கும். இது எதிர்பாராத விதமாக குடும்ப உறுப்பினர்களின் மனசை காயப்படுத்தும். அதனால் கவனமாக இருங்க. தந்தையை குறிக்கும் 9ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் சனி மற்றும் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பு கவனம் நீங்கள் செலுத்தணும். அவரோட அமைதியான உறவை நீங்கள் பேணுவது ரொம்ப அவசியம். மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, தாயாரை குறிக்கும் 4ஆம் அதிபதியான சுக்கிரன் ஏப்ரல் 19 அன்று லாபஸ்தானத்துக்கு மாறும்போது உங்கள் தாயாரிடமிருந்து முழுமையான நிபந்தனையற்ற ஆதரவும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சுபமான சூழ்நிலை நிலவ போகுது. வாழ்க்கை துணையோடு இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு அன்பும் அந்யோன்யமும் மீண்டும் மலரப்போகுது. கல்வி மற்றும் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதியான செவ்வாய் உயர்கல்வியை குறிக்கும் 9ஆம் வீட்டில் சனியோடு இணைஞ்சிருக்கிறதால உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வழக்கத்தை விட கூடுதலாக அசாதாரணமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். பகல் கனவுகளை தவிர்த்துட்டு தீவிரமாக மற்றும் முழுமையான கவனத்தோடு படித்தா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். ஏப்ரல் 14க்கு பிறகு 10ல் உச்சம் பெறும் சூரியன் சிவில் சர்வீசஸ் அல்லது குரூப் தேர்வுகள் போன்ற அரசு போட்டித் தேர்வுகளை எழுதும் மாணவர்களுக்கு மிக சிறந்த தரவரிசையுடன் கூடிய பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்க போகிறார். அதே சமயம் 12ஆம் வீட்டில் உள்ள குரு பகவான் வெளிநாட்டு கல்விக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு பெரிதும் சாதகமாக இருக்க போகிறார். பரிகாரமாக நீங்கள் 8ஆம் வீட்டில் உள்ள ராகு மற்றும் 9ஆம் வீட்டில் உள்ள சனி செவ்வாய் சேர்க்கையால் ஏற்படும் எதிர்மறை தாக்கங்களை குறைக்கவும் உச்ச சூரியனின் ராஜயோக பலன்களை முழுமையாக நீங்கள் பெறவும் இந்த பரிகாரங்களை செய்யுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு சாந்தி. 8ஆம் வீட்டில் உள்ள ராகுவால் ஏற்படும் எதிர்பாராத உடல்நல பிரச்சனைகளை தடுக்க தினமும் துர்க்கையம்மன் ஸ்தோத்திரம் படிங்க. இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் கிரகதோஷம் இருக்கிறதால உங்கள் தந்தை அல்லது குருமார்களை ஆழமாக மதிக்கிறதும் அவர்களுக்கு சேவை செய்கிறதும் அவர்களின் அறிவுரைகளை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றுவதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஈர்த்து தரும். மேலும் உங்கள் ராசிநாதனான சந்திரன் பலத்தை மேம்படுத்தவும் சனி செவ்வாய் தோஷத்தை விளக்கவும் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு ஜலாபிஷேகம் அல்லது ருத்ராபிஷேகம் செஞ்சு வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். மேலும் பயணங்களில் சந்தோஷமடையும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல்வேறு நன்மைகள் உண்டாக போகுது. கடினமான பணிகளை செய்து முடிக்கும் துணிச்சல் ஏற்பட போகுது. காரிய வெற்றியால் மனசில் சந்தோஷம் உண்டாகும். இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடும். தொழில் வியாபாரம் ரொம்பவே சிறப்பாக நடைபெறும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துறது பற்றிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீங்க. பயணங்கள் சாதகமான பலனை தரும். உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றம் காண்பாங்க. வேலை பற்றிய கவலையெல்லாம் நீங்க போகுது. நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படும், கவனமாக இருங்க. கணவன் மனைவி அனுசரித்து போகிறது நல்லதுங்க. நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபம் உண்டாகலாம். எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே செஞ்சு முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நன்மையை தரும் விதமாக அமையுங்க. விளையாட்டுகளில் கவனம் செலுத்துறதோட கல்வியிலும் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. கலைத்துறையினர் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்படுவீங்க. வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க. தூரதேச பயணம் மேற்கொள்வீங்க. அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத இடங்களில் நிறைய பேச வேண்டாம், கவனமாக இருங்க. மேலும் இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகும், நல்ல நன்மைகளும் உண்டாகும். பயணம் மூலமாக நன்மை கிடைக்கும். செய்யும் காரியங்களால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் அவ்வப்போது இருந்தாலும் கூட பணவரத்து அதிகரிக்கும். புத்தி சாதுரியம் கூடுங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். உறவு பலப்படும். பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்க பெறுவீங்க. அவர்களது கல்வி முன்னேற்றம் காணப்படும். வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை காணப்படும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் போக வேண்டியதாக இருக்கும். போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உங்களுக்கு உண்டாகும். எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறதுங்கிற குழப்பம் வரும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால் வெற்றி பெறுவாங்க. வாகன யோகம் உண்டாகுங்க. எடுத்த காரியத்தில் சரியான முடிவுக்கு வர முடியாமல் நீங்கள் தடுமாற நேரும். மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களோட பகை ஏற்படும். சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வரும். பணவரத்து திருப்தி தரும், எதிர்ப்புகள் குறையும். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். பிரச்சனைகள்லாம் குறையுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களின் செய்கைகள் உங்களோட கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும். பண வசதி கூடும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும். எதிர்பார்த்த தகவல்கள் வரும். மேலும் இடமாற்றம் உண்டாகலாம். எதிர்பாராத திடீர் செலவும் ஏற்படும். மேலும் நீங்கள் எதுலேயுமே வேகமாக செயல்படணுங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கிறது மன திருப்தியை உங்களுக்கு தரும் விதமாக அமையும். மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்படும். எதிர்பார்த்த லாபம் குறையலாம். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக நீங்கள் அலைய வேண்டியதாக இருக்கும். கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். மேலும் உங்கள் ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க செயல்படுவாங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க. வீண் அலைச்சல் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சியை மேற்கொள்வீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்குங்க. உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுறது நல்லது. பிள்ளைகளிடம் கவனமாக பேசுங்க, அதுதான் நல்லது. இந்த மாதம் சுப காரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம். காரிய வெற்றி உண்டாகுங்க. இழுபறியாக இருந்தவையெல்லாம் சாதகமாக முடியக்கூடும். தேவையில்லாத கவலைகள்லாம் நீங்க போகுது. உங்களை பற்றி விமர்சனம் செஞ்சு வந்தவங்க அதை விட்டுருவாங்க. பரிகாரமாக அபிராமி அந்தாதி துதிப்பாடி அம்மனை வணங்கி வர குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். காரிய அனுகூலம் ஏற்படும். மேலும் சரஸ்வதி தேவியை பூஜித்து வர காரியங்கள் வெற்றி உண்டாகும். கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.